ஜெபம் தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு மதிப்புக்குரிய தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களை நாம் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே சந்திக்க இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரை கொண்டு வந்த பாதைகளும் சரி, 80 ஆண்டு காலம் கர்த்தர் அவரோடு கூட இருந்து தமிழக தேசத்தில் ஒரு பெரிய மாற்றங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி. அவருடைய பயணம் எப்பொழுது துவங்கியது, கர்த்தர் அவரை எப்படி நடத்தினார், அவர் என்ன பின்புலத்திலிருந்து வந்தார், இது போன்ற பல காரியங்களை தொடர்ந்து நம்ம அவரிடத்தில் கேட்க போகிறோம். கர்த்தர் இது வளர்ந்து வருகிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமைந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய உதவும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தம்பி. முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி அதில் வைராக்கியம் செய்யணும், நிறைய காரியங்களை செய்யணும்னு நினச்சி பல கனவுகளோடு இருப்பேன். இன்றைக்கி 80வது வயதில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆனால் எந்த வயதில் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க? என்னுடைய வாழ்க்கையை சொல்லப்போனால் என்னுடைய வரலாறு நான் பிறக்கிறதுக்கு முன்னே இருந்தே தொடங்குறது. நான் ஒரு ஜெபத்தாலே, என்னுடைய தந்தை பெற்றோருடைய ஜெபத்தினால் நான் இந்த உலகத்திலே வந்து பிறந்தவன். எப்படின்னு சொன்னால், என்னுடைய தந்தையினுடைய முதல் மனைவி அவர்கள் இறந்துபட்டார்கள். ஒரு 2 குழந்தைகள் இருக்கிறது, அதுவும் செத்துப்பட்டது. அதுக்கு பிறகு கொஞ்ச காலமாக என்னுடைய தந்தை மறுமணம் செய்யாமல் இருந்தார். அடுத்தபடியாக என்னுடைய தாயாரை அவர்கள் விவாகம் செய்த பின்பு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதற்கு பிறகு ரொம்ப காலமாக ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த குழந்தையை ஆண்டவருடைய அர்ப்பணிக்க என்று ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தின் மீதியால் அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். அதன் பின்பு நான் கருத்தரிக்கப்பட்டேன். என்னுடைய தாயில் வயிற்றிருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்வேன். ஏனென்று சொன்னால், நான் பிறப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பாகவே எங்களுடைய தாயாருடைய சொந்த ஊர் பக்கத்திலே பண்ணைவிளை என்பது, அவள் பக்கத்திலே அதுக்கு அடுத்தாப்பில் உள்ள பண்டாரவிளை என்ற கிராமத்தில் ஊழியம் செய்தவர்கள். இந்த மாதிரி குழந்தை பிறக்க போகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் செய்தி சொல்லி அனுப்பின இடத்துல நீ போ, நான் வருகிறேன், நான் ஜெபிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்பா சொல்லி அவர்கள் ஜெபம் செய்து என்னுடைய தாயை காணும்படியாக செல்வதற்காக பைபிளை திறந்திருக்கிறார்கள். எஸ்ராவின் புத்தகம் அவர்கள் முன்பாக வந்தது. மீண்டும் திருப்பின சமயத்தில் நெகேமியாவின் புஸ்தகம், அதில் 8ஆம் அதிகாரத்தில் எஸ்ராவை பற்றி நிறையவே சொல்லப்பட்டிருந்தது. நெகேமியா புஸ்தகத்தில். ஆமாம், முதல்ல திறக்கும்போது டைட்டில் வந்து எஸ்ரா வந்தது. நெக்ஸ்ட் அவர் திருப்பும்போது நெகேமியா புஸ்தகத்தில் எஸ்ராவை பற்றி சொல்கிற விஷயம். ஆமாம், அதுதான் அன்றைக்கு வாசிக்க வேண்டிய ஒரு பாகம். ஓகே, அந்த அதிகாரத்திற்கு அவர்கள் வந்தால் வேதபாரனாய் எஸ்ரா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்கப்பிடத்தில் நின்றான். அவனுடைய அவனுக்கு வலது பக்கத்தில் மத்தித்யாவும் இப்படி பலருடைய இது வருகிறது. அந்த வரலாறு வருது. ஆமாம், அந்த வரலாறு வருகிறது. இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் அந்த எருசலேமில் மீன் வாசல் என்கிற அந்த வாசல் அண்டையில் வந்து கூடுகிறார்கள். அவர்களுக்காக எஸ்ரா ஜெபிக்கிறான். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறு உத்தரமாக ஆமேன் ஆமேன் இப்படியெல்லாம் தொடர்ந்து போகிறது. அப்பா படிக்கிறாரு, அம்மா பார்க்க வர்றதுக்கு முன்னாடி. முன்னால் அப்போது அவர்களுக்கு மனதில் ஒரு பெரிய வெளிப்படுத்தலைன்னு சொன்னால், பிறக்க போகிற குழந்தை ஒரு ஆண் குழந்தை. இந்த 8ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 7-8 தடைகள் வரும். திரும்ப எஸ்ராங்க வேதபாரனாய் எஸ்ரா. அதனால் பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தை என்றும் அப்பா முடிவு பண்ணிட்டாரு. இந்த பெயரையிட்டு அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கர்த்தருக்குள்ளாக ஒரு பிரதட்சணை செய்து ஜெபித்து என்னுடைய தாயாரை போய் பார்க்க சென்றார்கள்.
அப்பொழுது அவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருந்தது. ஒரு பையன் பிறந்திருக்கிறார். ஆமென். இது 1938 வருஷம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி. 19ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு. நேற்று தான் அந்த பிறந்த நாளை, அந்த 80வது வருஷத்தை நிறைவு செய்தோம். என்னுடைய சபையின் மக்களும் கொண்டாடினார். அதனாலே என்னுடைய தாயின் வயிற்றிலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இது ஆண்டவருடைய அநாதி தீர்மானம், அவருடைய திட்டம். அதனாலே நான் ஒரு ஜெபத்தினாலே பிறந்தவன். அதனால் உங்களுடைய சேனலை பற்றி பார்க்கும்போது இது ஒரு கர்த்தருடைய வழிநடத்தலாகவே நான் காண்கின்றேன். ஆமென். அதனால் அப்படி பிறந்த என்னை ஜெபத்திலும் தபத்திலும் தான் என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்தார்கள். அப்படி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது தானேப்பா இயேசு அழகாக பிடிச்சிக்க முடியும். என்னதான் அப்பா அம்மா சபைகள் சொன்னாலும் அது எந்த காலகட்டத்தில் இயேசப்பா மேலே அதிகமான பற்று உங்களுக்கு வந்துச்சு? அதாவது அதற்கு பின்பு என்னுடைய பெற்றோர்கள் முழு நேர ஊழியத்திற்கு என்று என்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஓகே. எனக்கு சிறு வயதிலிருந்தே நான் ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஓகே. அதனாலே எனது 16வது வயதிலே என்னுடைய எஸ்எஸ்எல்சி படிப்பை படித்துவிட்டு என்னை இறையல் கல்லூரியில் சேர்ப்பதற்காக சென்னைக்கு அனுப்பினார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை தூத்துக்குடி ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து எனக்கு அவர் பெரிய ஜெபம் ஜெபித்தார். ஆண்டவரே, என்னுடைய மகனை என்ன ஊழியத்துக்கு அழைத்தீரோ இதோ நான் அனுப்புகிறேன், நீர் அவனை கண்டுபிடித்து நடத்தும் என்று சொல்லி அத்தனை பேர் கூடியிருந்த இடத்துல ஒரு ஜெபத்தை ஜெபித்து விட்டு அவர்கள் சென்றார்கள். அதிலிருந்து கடவுளுடைய வழிநடத்தலை நான் அதிகமாக உணர்ந்தேன். அதனாலே ஆண்டவருடைய ஜெபத்தினாலே வழிநடத்தினாலே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டபடினாலே இந்த மகத்தான ஊழியத்திற்கு வந்தேன். என்னிலே ஒன்றுமில்லை, ஆனால் என்னை தேர்ந்தெடுத்த ஆண்டவன் அன்று முதல் இன்று வரை விசேஷமாக வழிநடத்தி வருகிறார். செமினரியில் வந்தால் ரொம்ப சின்ன வயசு. ஓகே. அரைக்காய்ச்சிட்டு போட்டு வந்துட்டேன். செமினரிக்கு எனக்கு ஒன்றுமே ஐடியா இல்லை. உடனே இங்கே இருந்த டீன் ஓடி போய் 2 வேஷ்டி வாங்கிட்டு வந்தார். நார்மல் வேஷ்டிக்கிட்டவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதே இடத்துல தான் பழைய பில்டிங் ஒன்று இருந்தது. ஓகே. இதே இன்று இருக்கிற 14-15 வாடல் ரோடில் தான் அந்த செமினரி பழைய பில்டிங் இருந்தது. இங்கே தான் நான் பயிற்சி பெற்றேன். இதே இடத்துல தான் உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்றிருக்கின்றேன். மேல் படிப்பிற்காக வெளிநாடெல்லாம் சென்றிருக்கின்றேன். ஆனால் நான் என்னுடைய ஊழியத்தை மையமாக வழிநடத்தி செய்த இடம் இதுதான். அதனால் இசிஐ அப்படின்ற இந்த விஷயத்தை எப்படி உருவாக்குனீங்க? இதில் எப்படி இணைஞ்சிங்க? இது எப்போ ஊழியத்துக்கு அப்புறம் வந்த விஷயமா? எங்களுக்கு வந்து ஓஎம்எஸ் ஸ்தாபனம், ஓரியண்டல் மிஷனரி சொசைட்டின்னு ஒரு ஸ்தாபனம் இருந்தது. அவர்கள் தான் எங்களை எல்லாம் பயிற்றுவித்தவர்கள். ஓகே. இருந்தாலும் ஆண்டவர் என்னை விசேஷமாக தெரிந்து கொண்டிருந்தார். சிறு வயதிலிருந்தே என்னை வழி நடத்தினார். ஓஎம்எஸ் மிஷனரிகளாலே, அமெரிக்கன் பிரிட்டிஷ் மிஷனரிகளாலே பயிற்றுவிக்கப்பட்டேன். அலகாபாதிலும் அமெரிக்காவிலும் செராம்பூரிலும் பல படிப்புகளை படித்தேன். எல்லாவற்றிலும் எனக்கு முன்பாக ஒரு காட்சி, ஒரு தரிசனம். இந்தியாவிலுள்ள மக்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்ச ஒரு விஷயம். ஆமாம், அந்த மாதிரி தான். அதாவது நான் என்னுடைய 16வது 17வது வயசில் இங்கே வந்தேன். அதே வருஷத்தில் பெல்லிகிராம் என்ற மாபெரும் சுவிசேஷர் இங்கே வருகிறார். நீங்கள் பார்த்தீங்களாப்பா அவரை? போனீங்களா? ஓகே. அவரை பற்றி நான் முதலாவதாக அந்த அவருக்கு அப்போது 37 வயசு என்னமோ தெரியல. இப்போ தான் அவர் இறந்தார். சமீபத்தில் 99 நினைக்கிறேன். ஆமாம், 98 99 இறந்தார். அது இந்தியாவிலேருந்து 2 பேர் அழைக்கப்பட்டோம். அதில் நான் வருதேன் அவருடைய ஃபியூனரில் கலந்து கொள்றதுக்கு. அப்பேற்பட்ட மகா பரிசுத்தவான், தேவனால் அழைக்கப்பட்டவர். சச்ச பவர்ஃபுல் ப்ரீச்சர். போயிருந்தீங்க அன்றைக்கி? போயிருந்தேனே. இப்போ தான். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதனாலே அவ்விதமாக I had the influence and impact of God's great men like Billy Graham and his son Franklin Graham and so many others. அவளோடு பழக முடியாத வாய்ப்பை எல்லாம் நான் பெற்றிருந்தேன்.
அமெரிக்காவிலே நடந்த பெரிய பிரசிடென்ஷியல் பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்வார்கள், அதெல்லாம் கலந்து கொள்ள முடியாத அப்பப்போது அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பக்கத்திலேயே பில் கிளின்டன், அப்புறம் மற்ற இன்னொரு வருஷத்திலே வேறு ஒரு பிரசிடெண்ட், இவர்களெல்லாம் காணும்படியாக கை குலுக்கும்படியான வாய்ப்பை எல்லாம் தேவன் அளித்திருந்தார். அது பிரசிடென்ஷியல் ப்ரேயர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்வார். என்னுடைய வாழ்வின் பயணமே அது ஒரு ஜபத்தினால் ஏற்பட்ட ஒரு பயணம். இட்ஸ் எ ப்ரேயர் வாக், எ ப்ரேயர் விஷன், எ ப்ரேயர் மிஷன். அதனாலே ஆண்டவனுடைய வழிநடத்தலே என்னை அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே உணர முடிந்தது. இவ்விதமாக ஆண்டவர் அழிந்து போகிற மக்களை குறித்து எனக்கு ஒரு காட்சி தரிசனத்தை கொடுத்தார். ஒரு விஷயம் பார்க்குறீங்க இந்திய தேசத்துக்கு. ஆமாம், இங்கே பயிற்சி பெற்ற பின்பு அலகாபாத் செமினரிக்கு சென்றேன். அப்பொழுது அங்கே அந்த பெரிய மேளா வரும் ஜனவரி மாதத்தில். அதில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் போவோம், ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு. யாராவது அந்த அஞ்ஞான மக்கள் அவர்கள் கங்கையில் மூழ்கிறதுல இடத்துல போய் யாராவது ஊழியத்தை செய்வாங்களா? ஆனால் ஆமாம், அதுவும் 50 வருஷம் முன்னாடி. இப்போ இன்னைக்கு செய்கிறதே கஷ்டம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா குறிப்பிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அவங்களுடைய மென்டல் செட்டப்லாம் வேறு மாதிரி இருக்கும். நாம் போய் ட்ராக்ட் கொடுத்தா அதை கிழிச்சு அப்படி தான் நான் ஒரு ட்ராக்ட் கொடுக்கும்போது என்னை வெட்டி அடித்தார்கள். கீழே தள்ளி என்னை உருட்டி போட்டு என்னை அரைவீராக குறைவீராக போட்டு போய்விட்டேன். மேலே ஏறி மீச்சானுங்க. என் கூட வந்தவர்கள்லாம் போயிட்டாங்க விட்டுட்டு. நான் கால்நடையாகவே எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பல மைல்கள் தூரம் எங்களுடைய வேன் பஸ் எங்கே இருக்குமோ அங்கே வந்தால் வேன் பஸ்ஸும் போயிட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து நடந்தேன். ஒரு ரிக்ஷா ஒன்று பார்த்து அதில் ஏறி செமினரிக்கு சேர்ந்தேன். கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். எனக்கு அத்தனை பெரிய அலுப்பு ஏற்பட்டது. ஆனாலும் நான் எப்படியும் தரிசனத்தில் உறுதியாக இருந்தீங்க, இந்தியா இருந்தேன். ஆனாலும் அந்த சமயத்தில் இதுதானா ஊழியங்கிற ஒரு சோதனை ஏற்பட்டது. தொடர்ந்து எப்படி ஊழியத்தை செய்கிறதுங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருந்தேன். அப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். சாயந்தரம் எங்கள் லைப்ரரியில் போய் அங்கே ஜெபம் பண்ணுறதுக்காக நான் போனால் ஒரு பெரிய பைபிள் நான் பார்த்ததே இல்லை. அப்போதைக்கு அது பெரிய பைபிள். ஆமாம், பெரிய பைபிள், ஆங்கில பைபிள் இருந்தது. அதில் ஒரு கிறிஸ்டியன் சாது ஒருத்தர் இந்த வசனத்தை, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கு எழுதின அவர்களுக்கு சொன்ன அந்த வசனம், அந்த காரியம் அப்போஸ்தலனுடைய புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் இப்படி வருது. என் கண்ணு அது மல்லால் பட்டது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் ஃபுல்லாக கட்டுகள் ஒவ்வொருத்தர்களும் என்ன வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியான பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவையில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினாலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் சட்ட வாக்கியமாக வந்தது. ஆண்டவருடைய அர்ப்பணை செய்கிறதுக்கு என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும். அதற்கு பிறகு ஆண்டவர் எனக்கு புதிய பலனை கொடுத்தார். இன்று வரை என்னுடைய வாழ்வின் சட்ட வாக்கியமாக அது இருந்து வருகிறது. அந்த விஷயத்துக்கு அப்புறமா எந்த ஒரு சூழல்லையும் நீங்கள் தயங்காமல் ஓடுறதுக்கு இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஒரு பெரிய இது ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. இன்னைக்கும் இந்த வாக்கு தத்துவங்களை நினைவு கூர்ந்து அதை தொடர்ச்சியாக பண்ணுறீங்களா? இன்னைக்கு இருக்கிற வளர்ந்து வர ஊழியர்களில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்குற அந்த இயரே மறக்கிற சூழல் இருக்குது. ஆனால் நீங்கள் இது 50 ஆண்டுகளாக எவ்வளோ நாளுக்கு இருக்கும் துறையும்? இது 1960ஆம் வருஷம். 60ஆம் வருஷம்.
அந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு 80வது வயதில் எங்கள் தொலைக்காட்சியை நீங்கள் தர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இன்னொரு சில காரியங்களை உங்கள் இடத்துல நான் கேட்குறேன்ப்பா. இப்போ என்னென்னா, ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தமிழகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வ மனுஷனாக கர்த்தர் உங்களை நிறுத்தி வச்சுருக்கிறார். அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு சூழலாக இருக்கட்டும், தந்தை பேராயர் எஸ்ரா சர்குணம் அவர் நினச்சா பார்க்க முடியும், அவர் நினச்சா செய்ய முடியுன்ற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இன்னைக்கு உருவாக்கிட்டார் உங்களுக்கு. அதில் இருக்கீங்க இப்போ. அது எந்த அளவுக்கு உண்மையோ இல்லை, அதான் உண்மை. அது இதை மாற்ற முடியாது. அப்படி இருக்கிற இந்த அடையாளம் உருவான என்ன காரணம்ப்பா? தெளிவாக நீங்கள் ஒரு தேவனுடைய மனுஷன்ற ஒரு விஷயமா, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவர்ன்ற ஒரு 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 விஷயமா? நான் இன்றைக்கும் என்ன ஒரு அரசியல் தலைவராக நினைக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தியை நம்முடைய வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது நமது வாழ்க்கையின் மூலமாக நாம் அவர்களோடு கூட அவள் இருக்கிற இடத்துல போய் நாம் உட்கார்ந்து அவர்களோடு உரையாடுவதன் மூலமாக நான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை அவர்களுக்கு காண்பிப்பதற்கு தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார், அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி ஒரு இவர்களெல்லாம் நான் தோற்றத்திலும் செயல்பாடுகளிலும் அத்தனை ஒரு பெரியவன் அல்ல. ஆனால் கலைஞர் கருணாநிதி எனக்கு ஃபோன் பண்ணி, பேராயர் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இங்கே வாரீங்களா, உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த கிருபை அளித்திருக்காருன்னு என்னாலே நம்ப முடியவில்லை. ஆனால் இல்லைப்பா, அதுக்கு ஸ்டார்டிங்காக நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க பாருங்கள், உங்களுடைய பிறப்புக்கு முன்னாடியே ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆமாம், அந்த பேஷன், அந்த அந்த ஆண்டவர் முன்குறித்த காரியம், அவருடைய அழைப்பு, அவருடைய இதெல்லாம் எப்போதும் என் முன்பாக ஒரு காட்சியாக தரிசனமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நோக்கித்தான் நான், அந்த இலக்கை நோக்கித்தான் நான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். சரி, இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஒரு ஈஸியை போதகராக இல்லை கர்த்தருடைய ஒரு மனுஷனாக வெளியே காட்டணும்னு அதிகமாக நினைப்பீங்க அப்படின்னா நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிறுபான்மை தலைவராக எல்லா விஷயத்தையும் மாற்ற ஒரு ஆளாக நினைக்கிறீங்களா? ஆண்டவனுடைய இறைப்பணியை செய்வதே முழு நோக்கம். உறுதியாக இருக்கீங்க, அதில் வித்தியாசமே இல்லை. பல பேருடைய கேள்விப்பா. இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஜெபம் டிவி ஜஸ்டினா உங்ககிட்ட நான் கேட்கல, பல பேர் உங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி நினைக்கிறாங்க, அந்த கேள்வி தான் முன் வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க, என்னென்னா தெய்வ மனுஷனா, தெய்வ ஊழியக்காரனா, ஒரு கடவுளுடைய மனுஷனா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஆயிலும் அவள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தை முடிக்கவும் அவர் எனக்கு கொடுத்த சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். இந்த காட்சி தரிசனம் தான் என் முன்னால் எப்போதும் இருந்தது. அதற்கான வாய்ப்புகளே கடவுள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லா மேடையிலும் நான் ஒரு அங்கி போட்டு யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பிஷப்பை. அப்போது அந்த காலகட்டத்தில் எப்போவுமே அது ஒரு பொலிட்டிக்கல் மேடையில் இவர் ஒரு பேராயர்னு சொல்லி என்ன அவருக்கு பார்வையில் ஒரு பேராயரை பார்க்க மாட்டாங்க. ஒரு சமூக நீதி பேராளியாக, சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இந்திய சமூக நீதி இயக்கன்னு ஒரு சின்ன அமைப்பு வச்சுருக்கிறேன். பெரிய அமைப்பு தான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பு இல்லை. ஆனால் அதன் மூலமாக நாட்டிலே சமூக நீதி, பைபிளே ஒரு சமூக நீதி நூல் தானே. நிச்சயமாப்பா, அதில் மாற்றம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. இதில் பேசாத அரசியலே இல்லை, எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே இதில் இருக்குது. நாம தான் அதை பிரித்து வகுத்து வச்சுருக்கோம். சரிப்பா, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, இந்த அடையாளத்தில் இருக்கீங்க. ஓகே, ஈஸியஸ்ட் ஆகணும் இனி இந்தியா முழுவதும் பல இடங்களில் நல்லா வளர்ந்துருக்கு. சமீபத்தில் மோகன் சியானை பேசும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான திருச்சபைகளை குறுகிய காலகட்டத்தில் உருவாக்கினவர் வந்து பேராயர் தந்தை எஸ்ரா சர்குணம் அவர்கள் அப்படி சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கப்பா? இதுக்கு காரணம் என்னவா நினைக்கிறீங்க? கடவுளுடைய வழிநடத்துதல் ஒன்று. அதற்கு என்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை அதற்கு நான் அடிபணிந்து அந்த பாதையில் சென்ற ஒரு காரியம்தான். டைவர்ட் பண்ணியிருக்கலாம் ஈஸியாக, அல்லது பெயர் பிரஸ்தாபத்துக்காக அரசியலில் போய் முழுகமாக அந்த கடலில் குளிச்சிருக்கலாம். அப்படி இல்லை. நான் ஒரு முழு அரசியல்வாதியாக இன்றைக்கும் நினைக்கல. அதனால் அவர்கள் கொடுத்த பதவி சிறுபான்மையினருடைய ஆணையத்தின் தலைவராக என்னை நியமித்தார்கள். 2 தடவை நியமித்தார்கள். அதன் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு என்னாலான சில உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறேன்.
ஆனாலும் பேசிக்கலி ஓகேப்பா. ஐ ஃபீல் ஐ எம் an evangelist first and evangelist last. Amen. நான் என்னை ஒரு சுவிசேஷனாகவே கருதுகிறேன். சூப்பர். இல்லை என்று சொன்னால் நான் ஒரு முழு அரசியல்வாதி அப்படியே போயிருக்கலாம். இப்போ கடவுள் கொடுத்த காட்சி தரிசனம் பாருங்கள். இன்று 7000க்கு மேலான தேவாலயங்கள் உண்டு. Amen. எல்லா ஸ்டேட்டுகள்லேயும் வட இந்தியாவில், குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலம், கல்கத்தாவில் சுந்தர்பன காடுகள், இங்கெல்லாம் எங்கெல்லாம் மக்கள் ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற குரல் எங்கெல்லாம் கேட்குறதோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது தான் இதனுடைய முழு ஆதங்கமும் முழு காட்சியும் தரிசனமாக இருக்கிறது. இந்த காட்சி தரிசனத்தை வைத்து கொண்டு தான் முன்னேறினதை தவிர அரசியல்வாதிகளோடு கூட இருந்தால் பேர் பிரஸ்தான் வரும், டிவியில் வருவோம், எனக்கு அந்த மாதிரி எண்ணம் போகிறதே இல்லை. அதனால் இது நாள் வரை டாக்டர் கலைஞர் என்னுடைய பிறந்த நாளில் வீடு தேடி வருவார். அவருடைய கட்சிக்காரர்களுக்கு வீட்டுக்கு கூட போக மாட்டார். ஆனால் என் வீட்டில் வந்து என்னை பிறந்த நாளுக்கு வாழ்த்த வர்றாருன்னா எனக்கே நம்ப முடியல. நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால் அவருக்கு எதுவும் லாபமாக இருக்குது, அவருக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் சொல்ல முடியாது. என்ன ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் தான் கிடைச்சாரா அவருக்கு என்று தான் மற்றவர்கள் சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அப்படி தான் கூறுவார்கள். ஆனால் என்னை தேடி வந்தார். அதனை தொடர்ந்து இப்போ அவருடைய மகன் என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து என்னை நேரடியாக வாழ்த்த வருகிறார். இன்னும் பலரோடு தொடர்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய பார்வையிலே என்னை ஒரு சமூக நீதி காவலனாக அவர்கள் காண்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் ஏதோ பொதுவாக சேலஞ்சு பண்ணுறதில்லை. அதனால் அதுக்கேற்ற வாழ்க்கையை கிறிஸ்துவை முன்னேற்று வாழ்கின்ற காரணத்தினாலே கர்த்தர் என்னை அழைத்த தேவன், என்னை முன்குறித்த தேவன், என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்ட தேவன் இன்று வரை என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அதைத்தான் நான் நம்புறேன். உண்மையா? இப்போது எனக்கு தெரிஞ்சு 91லேயோ 90லேயோ தான் இந்த சிறுமானியம் என்ற ஒரு ஆணையம் உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். 91 நினைக்கிறேன். ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர் இருக்கிறார். முதல்ல முஸ்லீம் இருந்தார், அதுக்கு பிறகு நான் தான் 2 தடவை இருந்தேன். உங்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு பற்றி சொல்லுங்கப்பா. அது எப்படி மலர்ந்தது? இதில் என்ன ஒரு தேவ திட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒரு இறைப்பணியாளராக இருந்தாலும் கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியை நியாயத்தையும் செய்கிறார் என்பதை உறுதியாக நம்பியிருந்தேன். இந்த நாட்டில் ஒரு அவல நிலை என்னவென்று சொன்னால், ஆண்டவன் சிலரை உயர்ந்தவர்களாகவும் சிலரை தாழ்ந்தவர்களாகவும் ஆண்டவனுடைய படைப்பில் இப்படி கூட இருக்குமா? அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தர் எல்லாரையும் ஒரே மாதிரியாகத்தானே படைத்திருக்கக்கூடும். சிலரை உயர்ந்தவர்களாக சிலரை தாழ்ந்தவர்களாக படைத்திருக்க முடியுமா? யூத ஜனங்களை ஆண்டவன் தெரிந்து கொண்டாலும் ஆண்டவனுடைய அவர்கள் வாங்குகிற அடி உதை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர் சின்ன தவறு பண்ணாலும் அவர்களை விடுறதில்லை ஆண்டவன். அதனாலே அவர்கள் வந்து ஆண்டவனுடைய ஸ்பெஷலாக விசேஷமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அவள் சொல்லிக்கொள்ள முடியாது. 2000 வருஷமாக ஒரு நாடு இல்லாத ஒரு ஜனம் என்று சொன்னால் அது யூத மக்கள் தான். இஸ்ரேலர் தான் உலகம் முழுவதும் தெருநாய்க்கள் போல் நடத்தப்பட்டார்கள். எங்கே போனாலும் அடி உத. கடைசி இப்போ தான் அவங்க நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அது 70 வருஷம் தான் ஆகுது அவருடைய வரலாறு. நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆண்டவன் சிலவரை உயர்ந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக படைக்கிறான் என்று சொல்லி இந்த ஏற்றத்தாழ்வுகளையே ஆண்டவன் படைக்கிறார் என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்கள். நான் இதுக்கு முற்றிலும் எதிரானவன். நான் மாத்திரம் இல்லை, வேதமே அப்படித்தான் சொல்கிறது. வேதத்தினுடைய போதனையே ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். சிராக் ஆகமம் இருக்கிறது தள்ளுபடி ஆகமத்தில். தள்ளுபடி ஆகமம்னு சொல்லுவோம். அதில் எவ்வளோ சிராக் ஆகமத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அதில் என்ன சொல்லப்பட்டுக்கிறதுன்னு சொன்னால், ஒடுக்கப்படுகிறவனை ஒடுக்கிறவனிடத்திலிருந்து விடுவி சரிங்களா? அதனால் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் இல்லை ஒரு பிஷப்பாக இருந்தால் அதை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ இல்லையோ, பட் ஆனால் இந்த ஒரு பின்புலம் இருந்தால் செய்ய முடியும்னு நினச்சிங்களாப்பா? கிறிஸ்தவங்களே எவ்வளோ ஜாதி பார்க்குறாங்க, அவன் தீண்டா ஜாதி என்று நினைக்கிறது இல்லையா? இவனுக்கு பார்த்தா என்ன உயர்ந்த ஜாதியா? ஏன்னா ஆண்டவன் கொம்பா இவனுக்கு மாத்திரம் 2 கொம்பா என்ன? கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குது. அது ஒரு கேவலமான ஒரு காரியம். தங்களுடைய பெண்களை
ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த ஜாதிக்கு தான் கொடுக்குறார். அந்த ஜாதியிலேருந்து வந்தவர்கள் தான் இருந்தாலும் அந்த ஜாதியினுடைய தாக்கம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒரு சிறுபான்மைய தலைவராக இருந்து அதை ஏன்ப்பா உடைக்க முடியல? நம்மளால் உடைக்க முடியும். நம்ம என்ன அவ்வளோ கடவுளா? நான் கடவுளா இல்லை. இல்லைப்பா, அதை பற்றி பேசியோ இல்லை அதை பற்றி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்களா? அவ்வப்போது நான் முயற்சியில் எடுத்திருக்கேன், பேசியிருக்கேன். எங்கே போனாலும் என்னுடைய பேச்சு இதை மையமாக வைத்து தான் இருக்கும். அதனால் கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. எனக்கு 2 பெண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து 2 பிள்ளைகளும் வேறு இனத்தை சார்ந்தவர்களை தான் கிறிஸ்தவர்களை. அடுத்தபடியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இயேசுவை காண வாஞ்சியாக இருக்கிறார். இன்னைக்கு போய் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் பிராமணனுக்கு போய் சொல்லக்கூடாது, அவனுக்கு போய் சொல்லக்கூடாது? வாஞ்சை அதிகமாக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட. சுவிசேஷம் எல்லாருக்கும் தான். ஆனால் அதனுடைய பவுல் சுவிசேஷத்தை அவ்விதமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அறிவித்தான், ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு தான் அறிவித்தான். யூத சமயம் பவுலை தள்ளிவிட்டது. ஏன்னு சொன்னால் யூத ஜாதியை அவன் வெறுத்தான். அவர்கள் இந்த விதத்தில் அவர்கள் வேதத்துக்கு புறமாக நடந்தாரோ அதனால தான் இந்த உலகத்தை உய்விக்க வந்த இரட்சகர் ஜான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுக்கு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு தான் இருக்கிறது. யூதர்கள் மீது அன்பு கூர்ந்தான்னு இருக்குது இல்லையா? உலகத்தில் உலக மக்கள் அனைவரும் மீது அன்பு கூர்ந்தார். அதனாலே அதை மையமாக வைத்து தான் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். முக்கியமாக யார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். இப்போ அதை மையமாக வச்சு தான் அதை ஆரம்பிச்சிங்க. அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களுடைய நலன் பேணுவதும் தான் என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது. அதனால அதை யார் ஆதரிக்கிறார்களோ திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமே அந்த ஜாதியை உடைக்கிறதுக்கும் ஜாதியை பேணுகிற மக்களுக்காக எதிர்த்து பேசுகிறதான திராவிட இயக்க கொள்கை. பெரியார் என்ன செஞ்சார்? அவர் இதைத்தானே செய்தார். அவர் தானே ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அவர் பிரயாசப்பட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்கு? இல்லை. இனி வர காலகட்டங்களில் நிச்சயமாக அடுத்த ஜெனரேஷன் சொல்கிற பாஸ்டுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அதற்கான முயற்சி நிறைய எடுத்துட்டுக்கிறாங்கப்பா. கண்டிப்பாக மாறுன்றது என்னுடைய பெரிய நம்பிக்கை. எங்களுடைய தொலைக்காட்சி அப்படி செய்தால் நல்லது தான். நிச்சயமாப்பா. அதுக்கு அதிகமாக ஜெபிக்கணும். கண்டிப்பாக எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். ஏன்னா அதுதானே நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குற பெரிய அடையாளமாக இருக்குது. இன்றைக்கும் கிறிஸ்தவங்க மத்தியில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறேன்னு சொன்னால் அவன் நம்ம ஆளா ஜாதி கீதி பேச மாட்டான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிஷப்புடைய பேரை நாம நேரே அப்படி சொல்லுவாங்க. வெக்கம் கேவலம். அதனால தான் நான் இன்னும் உங்கள் காலகட்டத்திலே அது கண்டிப்பாக மாறணும். ஆமாம். அதனால் சமூக நீதிக்கு குரல் கொடுக்கறது அந்த காரணம்தான். நாம் கிறிஸ்தவர்கள் ஒரு முன்மாதிரியாக இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்திலும் ஜாதி இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் தான் சொல்கிறேன், யார் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கார்களோ அவங்களோடத்துல உங்கள் ஆதரவு தெரிவிக்க. வேதம் முழுக்க சமநீதியை தூக்கி பிடிக்கின்ற தாங்குகின்ற ஒரு வேதம், ஒரு சத்தியம். அதனால தான் நானும் சமூக நீதிக்கு குரல் கொடுக்குறேன். இப்போ உங்ககிட்ட இன்னொரு விஷயம்ப்பா, இன்னைக்கு நிறைய டீச்சிங் கேட்டிருப்பீங்க. நீங்கள் பல நாடுகளில் படிச்சிருக்கீங்க, இன்றைக்கி நிறைய நீங்கள் டீச் பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஸ்தாபனத்தை வச்சுருக்கீங்க, 80 வயதில் அடையாளத்தோடு நிற்கிறீங்க. இன்றைக்கி வர உபதேசங்களை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அந்த உபதேசங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை உடைக்க நம்ம என்ன செய்யணும்? அதாவது எல்லா உபதேசங்களும் வேதத்தில் தான் அவசரத்தை எடுத்து பேசுகிறாங்க. இருந்தாலும் வேதத்தின் மையப்பொருள் உலக அனைத்து மக்களுக்காக ஆண்டவன் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டதை குறித்து நாம் ஆணித்தரமாக சொல்கிறதில்ல. கிறிஸ்தவங்களாக ஆகிக்கொண்டு போகிற அந்த நிலைமையாக தான் இருக்குது. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களை சென்று அங்கே நற்செய்தி அறிவிப்பதற்கு யாரும் முன் வர்றதில்லை. அதனால தான் இங்கேயே மெட்ராஸே சுற்றி எல்லாம் பண்ணிகிட்டு கிடக்கிறாங்க. அதனால் இந்த காலத்து ஊழியர்கள் வருத்தப்படக்கூடிய காரியம் என்னென்னு சொன்னால், எங்கே வசூல் ஜாஸ்தியாக இருக்குதோ, எங்கே தூண்டில் போட்டால்
மீன் கடிக்குமோ என்ற அந்த குறிக்கோளே உடையவர்களாக இருக்கிறார்கள். சரி. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களே சென்று நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு அப்பேற்பட்ட மக்கள் கூட்டத்தினர்கள் மால்டோஸ், இன்னும் ஜார்க்கண்ட் நிலத்தை சார்ந்த மக்கள், குஜராத்தில் எத்தனையோ இன மக்கள், அவர்களெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். எங்கிருந்தெல்லாம் அந்த குரலை கேட்குறோமோ, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம்னு சொன்னால் அந்த இனம் நோக்கி நற்செய்தியை அறிவிப்பதற்குத்தான் அவளை தேடி செல்வது தான் என்னுடைய கடமையாக இருக்கிறது. அந்த அப்படி தேடி போகிறோம், தேடி போய் ஒரு சபை ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு தவறான உபதேசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னது, எதை தவறான உபதேசம்னு சொல்கிறீங்க? தவறான உபதேசம் எங்கே எப்போ வருதுன்னு சொன்னால், அவர் ஒவ்வொருவரும் பணத்தை மையமாக வைத்து எதை சொன்னால் மக்கள் நிறைய பொய்யான உபதேசம், கடவுளை ஆண்டு சொன்னார் இதை அப்படின்னு சொல்லி அவர்களே வியாதியிலிருந்து கடவுள் சுகத்தை கொடுக்குறார், உண்மைதான். மரணமும் வரக்கூடும், அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும்ல. அவங்க எல்லா ஜெபமும் ரொம்ப உறுதியாக உங்களுக்கு இதை செய்ய போகிறான்னு சொல்கிறாரு. எனக்கு காலில் ஒரு ஊனம், உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. ஆமாம், நான் நடக்கிறது கஷ்டப்படுவேன். இது எனக்கு இருக்கிற 30 வருஷத்துக்கு மேலான பிரச்சனை. இப்போ வர வர கொஞ்சம் ரொம்ப அதிக கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறேன். 2000 வருஷம் ஜனவரி 14 தான் என்ன வியாதின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஃபங்கல் க்ரோத். ஓகே. அதனால் அதுக்கு பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் அது உங்களை காலில் இருக்கிற அந்த அந்த உங்களுடைய ஆங்கிளில் இருக்கிறது முட்டி வரை கூட வரக்கூடும். ஆனால் அதுக்கு 30 வருஷம் கூட ஆகலான்னாங்க. அதனால் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கேன். நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ராத்திரி செலவாக வலிகள்லாம் ஏற்படும். அதாவது உள்ளே வந்து அந்த ஆங்கிள் எல்லாம் சாப்பிட்றதில்ல, அந்த ஜவ்வு சதையெல்லாம் அந்த எலும்பு ஒன்றோட ஒன்று உரைச்சி சில அங்கே உள்ளே ரத்தம் வருமா. அப்போது அந்த சமயத்தில் மறுபடியும் அது ஹீல் ஆகணும். கால் வீங்கிறோம், ஸ்வெல்லிங் ஆகும், மற்ற இன்ஃபெக்ஷன் வந்து சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு வியாதி எனக்கு இருக்கிறது. அதன் மத்தியிலும் கடவுள் எனக்கு சுகம் கொடுத்து கொண்டு வருகிறார். இதுலேயே நான் ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டோடைய சித்தமாக இருக்கிறோம். எல்லாருமே முழங்கால் போயிட்டு என் காலை தொட்டு ஜெபம், கர்த்தர் உங்களுக்கு சுகம் அளிக்க போகிறார் என்றெல்லாம் சொல்லுவார். கடவுளை அவங்க கைக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுடைய சித்தம் அது என்னோட இருக்கணும்னு இருக்க. அதனால தான் அதான் கொட்டுக்கிற முள்ளாக இருக்கிறது கடவுள் கரைசியில் சொன்ன என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். இல்லைப்பா, இந்த பலவீனத்தின் மிகுதியிலே உங்களுடைய பலன் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் வீசப்படுது. அது ஒரு பெரிய விஷயம் தானேப்பா. சரி, அடுத்த ஒரு காரியத்தை முடிச்சுட்டுருவோம்ப்பா. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் ஒரு பிரசங்கியாரா இல்லை ஒரு ஆராதனை வீரராப்பா? நீங்கள் ஒரு பிரசங்கியாரா இல்லை ஆராதனை நேசிக்கிற ஒரு ஆராதனை வீரரா? நீங்கள் என்னை பொறுத்த அளவில் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தீங்க? அன்னைக்கும் சுவிசேஷம் தான், இன்னைக்கும் சுவிசேஷம். பிரசங்கத்தை மையப்படுத்துகிற ஒரு சுவிசேஷம். ஆமாம் ஆமாம், நான் செய்தி அறிவிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சிறுபான்மை தலைவராக இருந்திருக்கீங்க, பல சபைகளுக்கு நிர்வகிக்கீங்க. இன்றைக்கி ஆராதனையை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ கஷ்டமோ ஏதாவது இருக்கா? அந்த ஆராதனையை பற்றி என்னப்பா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இன்னைக்கு பல பேசுகிறாங்கல்ல, கருத்துக்கள் என்னப்பா? அவரவர்கள் இந்த ஒர்ஷிப்லலாம் ஜனங்களை ஊசிப்பி விடுறதுக்கு மணிக்கணக்காக எல்லாம் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில கோயில்களில் எல்லாம் ஒரு ஜெபத்தை பாடுவாங்க, பாவரிக்கை ஜெபம். ஒவ்வொரு வாரம் போய் பாவரிக்கை ஜெபம் சரி ஆண்டவரே எங்களுக்கு சுகமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருப்பாங்க. அது நல்ல விஷயம். என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சென்று நற்செய்தி அறிவிப்பதை மையமாக வைத்து இல்லை. அவங்க காணிக்கையெல்லாம் சேர்த்து அதை வச்சு ஏதாவது வேறு ஏதோ செய்கிறார்கள், போகிறார்கள். அதுதான் பிரச்சனை. அது சபைகளை பொறுத்த அளவில். ஊழியக்காரர்களும் இது சிலருக்கு கிஃப்ட் இருக்குது, சிலருக்கு இல்லை. இந்த பேர் சொல்லி சிலர் அழைக்கிறார்கள். அது என்ன வருமோ எனக்கு தெரியல, அப்படி வர எனக்கு இல்லை
அப்பேற்பட்டவங்களை ரொம்ப குறை சொல்ல விரும்பல. வர சொல்ல விரும்பல. இந்த மாதிரி வரங்கள் தான், அது வரமா ஏதோ தெரியல, ஓகே. இதில் தான் அட்ராக்ஷன் இருக்குது. அட்ராக்ஷன் இருக்கு. ஏன்னா அப்படி பேர் சொன்னா தான் யார் அந்த சகோதரி எழுந்து வா அப்படி சொன்னால், எஸ்தர்னு பேர் சொன்னால் 4 எஸ்தர் எழுந்து வராங்க. யாரை நம்புறது? இல்லை என்ன தான் கூப்பிட்டாரு, ஒன்றை தான் கூப்பிட்டாரு, இவங்க அடிச்சுக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு மாதிரி பிஸ்னஸ் லைக். சரி, இப்போ இன்றைக்கி சபைகளுக்கு என்ன தேவை? பேராயர் தந்தை என்ன சொல்ல விரும்புகிறாரு இன்றைக்கு சபைக்கு? மக்களை ஜெபிக்கிறதுக்காக அழைக்கிறார்கள். எல்லாரும் ஜெபம் செய்ய வேண்டும். நீங்கள் ஜெபம் டிவி ஒன்று வைத்திருக்கிறீங்க, இதன் மூலமாகவும் ஜெபிக்க வேண்டும், மக்களுக்கு ஜெபம் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்ரி கிறிஸ்டியன் அண்ட் எவாஞ்சலிஸ்ட், எவ்ரி கிறிஸ்டியன் எ ப்ரீச்சர் ஆஃப் த காஸ்பல். ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறத உணர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களை சென்று அவர்களுக்கு நற்செய்தி தேவையானது ஒன்று. இப்போ சென்னையில் இத்தனை சபை இருந்தாலும் எங்களுடைய சபையினுடைய நோக்கமே ஒவ்வொரு சபையிலையும் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய சுவிசேஷ ஊழியங்களை பற்றி, இதை பற்றி தான் மையமாக வைத்து நாங்கள் செய்கிறோம். அது தொடர்ந்து நடக்கும். அதுதான் சபைக்கு நீ தேவை. நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்கிறீங்க. ஓகேப்பா. இன்னைக்கு உங்களுக்கு 80 வயது நிறைவடைச்சு. ஈஸி எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டுகளை நிறைவடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் கர்த்தர் என் மூலமாக இதை செஞ்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எந்த விஷயம்ப்பா? ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இந்த காரியத்தை செஞ்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்? அது அதே வசனம்தான். எஸ். சுவிசேஷத்தை அறிவிக்கவே விரும்புகிறேன். பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் பல செமினரிகள். வேறு ஏதாவது தரிசனம் வச்சுருக்கீங்களாப்பா? இப்போ இந்த 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ இந்த வயதுலேயும் வேறு ஏதாவது விஷயம் வச்சுருக்கீங்களா நகர்ந்து போகணும்? இப்போ நாங்கள் எங்களுடைய இப்போ 60வது வருஷத்தில் 61வது வருஷத்தில் இருக்கிறோம். எங்களுடைய திருச்சிவன் வரலாறுல. ஓகே. 2056 58 56 எங்களுடைய சபைக்கு 100வது நிறைவாண்டு விழா வரும். அதற்குள்ளாக 1,00,000 திருச்சபைகள் நிறுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆமாம் அடையாளத்தை வச்சுருக்கீங்க. ஹவுஸ் சர்ச்சாக கூட இருக்கலாம். ஓகே. ஆனால் 1,00,000 திருச்சபை உருவாக்கப்படும். ஆமாம். சூப்பர். எங்கிறது எங்களுடைய ஆர்வம், எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அதனால் அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். தான் சொல்லணும். ஓகே. இப்போ இன்றைக்கி வளர்ந்து வர ஊழியக்காரர்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கப்பா? ஊழியத்துக்கு தேவையான ஒன்று, யங் பாஸ்டர்ஸ், வாலிப ஊழியர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாம் ஒரு தவறான உபதேசத்தை அடிப்படையாக வைத்து கடவுள் உங்களுக்கு சுகம் தருறான்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு உண்மையாக தரதாக இருக்கணும். நீங்கள் சில பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அது உண்மையானு தெரியணும். ஓகே. ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் இப்படி கூப்பிடுறவர்கள பொய் சொல்கிறாங்கங்க. பொய் சொல்லி இப்படி பணத்தை தண்டுறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுகிறார்கள். ஒரு மேஜிக் காட்டுற மாதிரி உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் சரியில்லை, சரியான இது மக்களுக்கு இது தேவையில்லை. ஆனால் இதுக்கு தான் கூட்டம் வருது இல்லை, இதுதான் கூட்டம் வருது. பட் ஆனாலும் அந்த கூட்டம் நிலைக்காது இல்லைப்பா. அது அவங்களுக்கு அதுக்காக இல்லை. காணிக்க கூட்டம் எவ்வளோ வருதோ அதுக்கு தங்கன்னா காணிக்க வருது, அதை வச்சு பார்த்துக்கலாம். அதுதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அவர்கள் அதை அடைந்து விடுவார்கள். தெரியுங்களா? எங்களுடைய குறிக்கோளோ வேறு. அந்த விதமான கிமிக்ஸ் பண்ணி மக்களை கூட்டுறது, இங்கேருந்து டேராக தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படி இல்லை. சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் அங்கே சபைகளை ஸ்தாபிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இதற்காகவே நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்கிறோம். இதுதான் எங்களுடைய வாஞ்சியும் நாட்டமும் தேட்டமாக இருக்கிறது. எங்களுடைய சபையில் நிறைய ஜெபிக்கக்கூடிய தாய்மார்கள், ஜெபிக்கக்கூடிய இளைஞர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் செய்கிற ஜெபத்தை கூட நான் இன்னைக்கு செய்கிறேனாங்கிறது எனக்கு சந்தேகம். அவ்வளோ வாஞ்சியாக உற்சாகமாக இருக்கு. அதான்ப்பா இறுதியான ஒரு கேள்வியாக கேட்குறேன். உங்கள் ஜெப வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லி கண்டிப்பாக முடிக்கணும். ஏன்னா ஒரு ஜெபம் இல்லாமல் ஒரு மனுஷனை ஆண்டவர் இந்த உலகம் முழுவதும் தெரிகிற மாதிரி வாய்ப்பே இல்லை. எல்லா திசையிலையும் உங்களுடைய அடையாளம், உங்களுடைய ஜெபம் உங்களை கொண்டு வந்திருக்குது. இது எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? நாங்கள் இப்போ எனக்கு முழங்கால் போட முடியவில்லை. ஓகே. உட்கார்ந்தே ஜெபிக்கிறேன், படுத்துக்கிட்டதே ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை ஜெப வாழ்க்கை என்று நான் கருதுகிறேன்.
நான் ஆண்டவரோடு உறவாடுவதெல்லாம் என்னுடைய வேதனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீர் எங்களுக்கு கொடுத்த காட்சி தரிசனம் நிறைவேற வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் இன்னும் சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் மக்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்க வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஓடோடி சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சியும் நாட்டமும் தேட்டமாக இருக்குது. இதுக்காக தான் அந்த ஜபத்தை அடையாளப்படுத்தி செஞ்சீங்க அதிகமாக. அதற்காக தான் நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். ஓகே. என்னுடைய மனைவி ஒரு பெரிய ஜப வீராங்கனை அதை இருக்கிறாங்களே. ஓகே. பெரிய ஜப வீராங்கனை. அவள் பண்ணுற ஜபம் கூட நான் செய்ய மாட்டேன். அவள் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. நான் வெளி ஊர்களுக்கு போயிருக்கேன்னா இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவார். அவருடைய ஜெபத்தினால்தான் கடவுள் என்னை காத்திருக்கிறார். அவரோட ஹைதராபாத்லேருந்து நான் ஸ்டேஷனில் இறங்கி நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருந்தேன். ரிக்ஷாக்காரன் எங்கேயோ திருப்பி எங்கேயோ கொண்டு போய் இவனை பின்தொடர்ந்து இன்னொருத்தன் வந்திருக்கிறான். திடீர்னு கொண்டு ஒரு இந்த லைட் போஸ்ட் வந்து அதுக்கு அந்த ஆண்டை கொண்டு நிறுத்திட்டான் ரிக்ஷாக்காரன். அவனு இல்லை வேணுங்கன்னு உடனே பின்னாலும் இவன் ஓடி வந்துட்டான். ஒரு கத்தி எடுத்து கத்தியில் வச்சுட்டான். உங்களுக்கு எனக்கு நம்பவே முடியல. இது என்ன ஆண்டவரே சோதனை என்று சொல்லி அவன் பேக்கெல்லாம் சர்ச் பண்ணான். ஒன்றும் இல்லை, என் கையில் இருந்ததெல்லாம் சின்ன காசு தான் கொடுத்துட்டேன். ஹோட்டலில் கட்டுறதுக்காக இருந்தது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் காசு எடுத்து தரேங்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணி ரிக்ஷாவில் கீழே இறங்கி சத்தம் போட்டேன், கூவினேன். அக்கங்க தான் ஓடி வந்தார்கள். அதில் ஒருத்தர் தமிழர். என்னை பார்த்து நான் பதஷ்டமாக இருக்கிறத பார்த்து, இங்கே எங்கே சார் எங்கே வந்தீங்க, நீங்கள் எங்கே போகணும்? டெக்கான் ஹோட்டல் எங்கேயோலாம் இருக்குது, நீங்கள் உங்களை எங்கேயோ கொண்டு வந்துருக்கிறானே பிளான் பண்ணி அப்படி சொல்லி அநேக சமயங்களில் கடவுள் என்னை பாதுகாத்திருக்கிறார். அதனால் சரியாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தேன். இப்படியெல்லாம் நிறைய ஆபத்துகள் இருந்ததுன்னா கடவுள் காப்பாற்றி கடவுளுடைய கிருபை. ஆமாம், அப்படி தான் என்னுடைய தாயார் என்னுடைய பெற்றோருடைய ஜெபமும் என்னுடைய மனைவியினுடைய ஜெபந்தான். என்னுடைய மனைவி செய்கிற ஜெபத்துக்கு கூட ஈடாக நான் பண்ணுறதா நான் நினைக்க மாட்டேன். அவள் எனக்கு எப்போதும் ஜெபித்து கொண்டு. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அதிகமாக யாரை மிஸ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில்? என்னுடைய மனைவி தான். இத்தனை வருஷம் என்னோடு கூட இருந்து இப்போ அவர் கத்தர் அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆகிறது. ஞாபகம் வரும்? முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். தினம் காலையில் எழுந்ததும் என் பக்கத்தில் படுத்திருக்கிறாளாங்கிறத செக் பண்ணுற மாதிரி அந்த பக்கத்துக்கு திரும்புவேன். இடையில அதுக்கு பிறகு அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். உள்ளத்தில் கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், அவர்களை காணுவோங்கிற நம்பிக்கை. அதுக்கப்புறம் தினம் காலையில் எழுந்த உடனே தினம் என் உடம்பை அப்படி தேடி நான் உயிரோடு தான் இருக்கேன் நான் என்னை செக் பண்ணிக்கிடுவேன். ஆனால் உங்களுக்கு லட்சங்களுக்கு அல்ல கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக 80வது ஆண்டை நான் காணுவேன் என்று நினைக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ வியாதி இருக்குது. ஐ எம் டயபெட்டிக், ஹைலி டயபெட்டிக். அப்புறம் இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணுது இல்லை. ஓகே. அதனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வச்சுருக்காருப்பா. இன்றைக்கி எங்களை சந்திக்க வச்சுருக்கிறாரு. இன்னும் பல பேர் உங்களை சந்திக்க வைப்பார். நாங்கள் பல லட்சங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்டிப்பாக ரொம்ப நன்றிப்பா. ஜெப சேனல் டிவியிலேருந்து என்னை வந்து பேட்டி காண்பதற்கு ஜெப நேயர்களுக்கு சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்ளத்தக்கவராய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதை என்று சொன்னால் அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த நித்திய பதவியை தான். பெரிய மனுஷர்களோடு பழக முடியாத வாய்ப்பை கொடுத்தால் அவர்களோடெல்லாம் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அவளுக்கு உறுதிப்படுத்தி சாட்சியாக வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ரொம்ப நன்றி. அருமையான நேரத்தை எங்களுக்கு தந்து நிறைய விஷயங்களை நேயர்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க. நன்றி. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும்.